இயேசுவில் காண்போம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். கொலோசியர் 2:3-4. கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பது ஆழமான இறை சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறது. யோவான் நற்செய்தியாளர் கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லுகிற வேளையில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார், அவரே கிறிஸ்து என குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஞானம் என்று அறியப்பட்டது. கொலோசியர் 2:1-7 வரை பவுல் கொலேசிய திருச்சபைக்கு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை குறித்து ஆழமாக வெளிப்படுத்துகிறார். பல தவறான உபதேசங்களால் கிறிஸ்துவில் விசுவாசம் என்று இருந்த மக்களை பார்த்து பவுல் கூறுவது என்னவென்றால், அவருக்குள் ஞானமும் அறிவும் அடங்கியிருக்கிறது என்பதே. இது கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையையும் அவர் ஆதியும் அந்தவுமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. பவுலின் காலத்தில் கிரேக்க ஞானிகள் ஞானத்தை பற்றி கூறும்போது சகல ஞானமும் புத்தகங்களுக்குள் அடங்கியுள்ளது, எனவே அது சாதாரண மக்களுக்கு தூரமாய் இருக்கிறது, மறைபொருளாய் உள்ளது, ஞானம் மற்றும் அறிவு வழியாக விடுதலை பெற முடியும் என்றனர். ஆனால் பவுல் கூறும்போது அந்த ஞானம் கிறிஸ்துவில் அடங்கியுள்ளது என்றார். ஆகவே கிறிஸ்தவத்தின் உண்மை ஞானம் மறைபொருளாய் இருந்தாலும் அது கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ஞானத்தை இயேசுவில் காண்போம் என்பதே பவுலின் அருள்வாக்கு. பொக்கிஷங்கள் கிறிஸ்துவில் மறைந்துள்ளது, அவரை விசுவாசிக்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். பவுல் கிறிஸ்துவில் ஞானத்தை காண்போம் என்ற கருத்தை 1 கொரிந்தியர் 2:7, கொலோசியர் 1:26, கொலோசியர் 3:38, ரோமர் 11:33 ஆகிய இடங்களில் குறிப்பிடுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்படைப்போம், இயேசுவில் ஞானத்தை காண்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.